கைஸ், அப்பா முடியலடா. நீ ஃபுல்லாக சர்வரே வரல பார்த்துக்கிடுங்க. ஸோ சில பல வேலைகளை பார்த்து இப்போ எல்லாம் ரெடியா சூப்பரா செம்மையா வச்சாச்சு. ஸோ இனிமேல் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் சர்வர்ஸ் வரும். நம்மள்கிட்ட கோர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ நம்ம எஸ்பிஐ பிஓ எக்ஸாமுக்கு சிறப்பாக ஏதாவது பண்ணணும் பார்த்தீங்களா? அதனால் நாளைக்கு பண்ணுறோம். சாட்டர்டே முடிஞ்சால் பண்ணுவோம், பட் நாளைக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். காலைல 7 மணிக்கு கிளாஸு, 7 to 10 கிளாஸ். யா, ஸோ ஒரு பெரிய மேரத்தான். உங்களுக்கு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒரு லைவ் டெஸ்ட்டை போட்டு 40 கொஸ்டினில் 40 உங்களுக்கு அட்டென்ட் பண்ணி காமிச்சிடுறேன். பட் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. யா, ஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்ம்டு பை எக்ஸ்பர்ட்ஸ் டூ நாட் ட்ரை டு இமிட்டேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 40 அட்டன் பண்ணக்கூடாது, 30 அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்காக சிறப்பாக தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயே நாம் மார்க் டெஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா, நம்ம வெப்சைட்டில் மார்க் டெஸ்ட்டு போனீங்கன்னா லைவ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். காணும் ஓப்பன் பண்ணி பேஜ் மார்க் டெஸ்ட்டு. மார்க் டெஸ்ட்டில் போனீங்கன்னா லைவ் டெஸ்ட் இல்லை, சாரி பேங்க்கு. லைவ் டெஸ்ட் டெலீட் பண்ணணும். பேங்க்குள்ளே போங்க. பேங்க்கில் லைவ் மார்க்ஸுக்குள்ளே போனீங்கன்னா 3 எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு 3மே ஃப்ரீ தான் உங்களுக்கு. இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 1 ஆக்டிவேட் ஆகிருக்கு. உங்களுக்கு எப்போ எக்ஸாமோ அந்த டைமில் 3 டெஸ்ட்டு போட்டு பாருங்க. 31 and 2 இந்த 3 நாளைக்கு கொடுக்கணும்னு நினச்சோம். இன்றைக்கி பார்த்து சர்வர் நாசமாக பண்ணிவிட்டு, பட் ஸ்டில் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் ரெடி. இந்த செகண்ட் டெஸ்ட் இன்றைக்கி நைட் ரெடி ஆயிரும். உள்ளே போகிறீங்க, 3 தனித்தனியாக இருக்கும், கடைன்னு டெஸ்ட்டாக போடுறீங்க. சரியா? ஸோ இது 3 டெஸ்ட்டுமே 3 டெஸ்ட்டுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3வது டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3வது டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 3வது டெஸ்ட்டு மெமரி பேஸ்டு டெஸ்ட்டு. கம்ப்ளீட்டாக ஒன்லி இந்த வருஷம் 2025 நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மெமரி பேஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான். அதை மட்டுமே வச்சு இந்த எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் 3 ரெடி பண்ணியிருக்கோம். இது நாளைக்கு உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஒன்றும் இல்லைங்க, இதுக்குள்ளே போனீங்கன்னா மார்க் டெஸ்ட்டுக்குள்ளே போகணும், பேங்க்குள்ளே போகணும், லைவ் மார்க்ஸ்னு இருக்கும். அதில் எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் 1ல் இப்படி இருக்கும். 2ல் இன்னும் அப்டேட் பண்ணலை, அப்டேட் பண்ணிடுவாங்க. 2 அப்டேட் பண்ணிடுவாங்க, 3 அப்டேட் பண்ணிடுவாங்க. 1 அப்டேட் ஆகி இருக்குது. எடுக்க வேண்டியது தான், உள்ளே போக வேண்டியது தான், டெஸ்ட்டு போட வேண்டியது தான். இந்த டெஸ்ட்டுக்கான கரெக்ஷனையும் நான் சாட்டர்டே ஃப்ரைடே கொடுத்துருவேன். இந்த 2 டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன். சரியா? நாளைக்கு ஒரு மேரத்தான் மறந்துடாதீங்க. 7 to 10 இருக்குது. 3 மார்க் டெஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக உங்களுக்கு எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸுக்காக கொடுக்குறோம். இதையும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதுக்கப்புறம் 1 இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம மக்களுக்காக சூப்பராக 1 ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான் மக்களே, இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு கிளாஸுக்கு காலையில் மறக்காமல் வந்துருங்க. இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்துருங்க. இந்த எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது கஷ்டம் தான், ஈஸி கிடையாது. எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ், இந்த எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் கஷ்டம், வேகன்சி கம்மி. எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் வேறு. டோட்டல் இந்தியாவிலேயே 5000-6000 பேர் தான் எடுக்க போகிறான் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், டாப்பான ஆட்களுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். யாராவது அப்ளை பண்ணிட்டு எழுத போகலாமா வேண்டாமான்ட்டு சில பல சிந்தனைகளில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. கண்டிப்பாக எழுத போங்க. 2 ஸ்டாஃப் புதுசாக வந்திருக்காங்க. ரீசனிங்க்கு ப்ரிலிம்ஸுக்கு ஒரு மேம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி குவான்ஸுக்கு கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்டு நம்ம ஆர்ஆர்பியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அருண் பிரகாஷ். சரியா? அருண்குமார் ரீசனிங். அருண் பிரகாஷ் கிளாஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டிருப்பாரு. இன்றைக்கி மட்டும் ரெக்கார்டிங் போட்டிருப்பாரு. கண்டிப்பாக கிளாஸை பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். 2 பேருடைய கிளாஸஸுமே பார்த்து சொல்லுங்கள். எங்கே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்காக எடுக்கணுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய், see you.